நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பெரிய தொட்டியில் இருக்க மீன்களெல்லாம் மாற்றி சின்ன தொட்டிக்கும், சின்ன தொட்டியில் இருக்க மீனெல்லாம் மாற்றி இந்த பெரிய தொட்டிக்கும் மாற்ற போகிறோம். இன்னொன்று தண்ணியும் மாற்றணும். இந்த பாசான் பிடிச்சு ஃபுல்லாக என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த பெரிய தொட்டியில் மீன் எதுவும் இறந்ததுக்கு போயிருமோன்ட்டு தெரில. அதனால் அந்த தண்ணியை மாற்ற போகிறோம். பத்தாவது இதில் நிறைய குட்டி மீன்கள் ஆயிடுச்சு. அப்போ அந்த குட்டி மீன்களுக்கெல்லாம் நிறைய இடம் வேணும் இல்லையா? அதனால அதெல்லாம் பெரிய தொட்டிக்கு மாற்றிடுவோன்ட்டு தான் ஒரு ஐடியா. மீன்களெல்லாம் பிடிக்க தொடங்கிட்டோம் பாருங்கள். இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, இந்த வலை கொஞ்சம் கேப்பு பெருசாக இருக்கிறனால ரொம்ப குட்டி மீன்லாம் இந்த வலை வழியில் கீழே கூட விழுகுது. அந்த அளவில் தான் இருக்குது. ஆனாலும் பிடிக்க முடியுது. நிறைய மீன் இருக்குது நண்பர்களே, குட்டி 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 குட்டியாக. நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்ட்டு. இப்போ ஒன்று ஒன்றா பிடிக்க தொடங்கிட்டோம். ஒன்று ஒன்றா இல்லை, பிடிக்கிறப்பயே ஒரு 10 மீன் பக்கம்லாம் வலையில் மாட்டிக்கிட்டு வருது. அந்தளவுக்கு நிறையவே இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்து தான் பிடிக்க வேண்டியது. இன்னொன்று சின்ன மீனில், அதனால் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மீன் குட்டின்ட்டு. ஃபுல்லாக மீன் குட்டிங்க தான். ஒரு 100 குட்டி பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மீன் குட்டிகள் எல்லாம் பெரிய தொட்டிக்கு மாற்ற வேண்டியதான். அது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அந்த சின்ன தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதில் பெரிய மீனெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். அந்த பெரிய மீன் பாருங்கள், குட்டி குட்டியாக கலர் கலராக இருக்குது. எல்லாம் கப்பி ஃபிஷ் தான். இந்த பிளான்டு வச்சு அதில் அந்த மீன் விட்டோன்னா இன்னும் அழகாக தெரியுது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகான மீன்கள்ன்ட்டு. ஆனால் எல்லாம் 3 பேர் தான். இந்த 3 பேர்லேருந்து தான் அவ்வளோ குட்டி மீன்கள் இருக்குது. ஒரு 100 குட்டி மீன் பக்கம் இருக்கிறது இந்த மீன் குட்டியிலேருந்து தான். அப்புறம் தண்ணி எல்லாம் பிடிச்சி கீழே ஊற்ற தொடங்கிட்டோம். பார்த்தீங்களா நிறைய தண்ணி இருக்குது நண்பர்களே. நம்ம ஒரு இதில் எப்படின்னா ஒரு 200 லிட்டர் ட்ரம்மில் இருக்க தண்ணியில் பாதி தண்ணியை நம்ம இதுக்கு ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. அப்பயுமே நிறைய மாட்டேங்குது. அவ்வளோ தண்ணி பிடிக்குது இந்த டேங்க்கு மட்டும். நம்ம கஷ்டப்பட்டு தான் இதை டெய்லியில் க்ளீன் பண்ணுறப்ப ஊற்றுற வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று நமக்கு இங்கே தண்ணி நிறைய கிடைக்கிறதுனால பிரச்சனை இல்லை, அப்படி ஊற்றிக்கலாம். இதே தண்ணி கிடைக்காத ஏரியான்னா இந்த மாதிரி தண்ணி சீக்கிரம் அப்படி கெட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் சாய்ச்சி விட்டுட்டு அதை உள்ளார இருக்க அழுக்குகளாக படைஞ்சிருக்கு, அதெல்லாம் தேய்ச்சி கழுவி எடுத்துடலான்ட்டு தான். அங்கே பாருங்கள் என்ன கலரில் இருக்குது, அடியில் பிளாக் கலர்லன்னு பார்த்தீங்களா. நாம் இப்போ அதெல்லாம் சாய்ச்சி விட்டுட்டு வாங்குன்னு தேய்ச்சி கழுவி தான் இப்போ புதுசாக ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம். புதுசாக கிடையாது, நம்மக்கிட்ட இருக்க அந்த குட்டி மீன்கள் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இது கொஞ்சம் கடினமான வேலை தான். நம்ம அதை குனிஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தான் தேய்க்கணும். பார்த்தீங்களா இதில் பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாமே இந்த பாசான், அதாவது இங்கிலீஷில் நமக்கு அதுக்கு பேர் தெரியலை. ஆனாலும் இதை செய்து முடித்திருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில், ஏன்னா விட்டோன்னு வச்சுங்க இன்றைக்கி பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு அது போய்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம இப்போ அதை தேய்ச்சி கழுவி புதுசாக ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம் நண்பர்கள். பார்த்தீங்களா நம்ம தண்ணியை ஒரு வழியாக கொண்டு வந்துட்டாலும் ஆக்சுவலாக தான் இங்கே ஓஸ் கனெக்ஷன் இல்லை, அவ்வளோவுக்கு லென்த்தான ஓஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஒரு 1/2 ட்ரம்முக்கு மேலே ஊற்றுற மாதிரி இருந்தால் தான் இது 3/4 ஆகும். ஆனால் நம்ம இன்றைக்கி அவ்வளோ ஊற்ற போகிறது இல்லை, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வைக்க வேண்டியதான். ஏன்னா கிளைமேட் இங்கே கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிழலான இடத்துல தான் நம்ம வச்சுருக்கோம்.
அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கையில் மாங்குன்னு ஆளியில் தண்ணி கொண்டு வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஃபிஷ்ஷெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்களா, ஃபிஷ்ஷெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். குட்டி குட்டியாக எவ்வளோ மீன்கள் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மீன் குட்டிகள் தான். இந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய மீன் குட்டிகள் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம வந்து கலர்ஸ் இன்னும் வரலை. வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கலரும் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து ஃபஸ்ட்டு போட்ட குட்டிகள் ஒரு 10 to 15 குட்டி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதெல்லாம் சின்னதாக தான் இருக்காங்க. நம்ம வந்து ஃபுட்டும் வந்து கப்பி மீனுக்கு போடுற அந்த ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு தனியாக ஹேட்ச் பண்ணியெல்லாம் ஒன்றும் போடலை. இங்கே அது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது நம்ம ஊரில். அதுதான் பெரிய சிக்கலாக இருக்குது. அதனால் நம்ம அப்படியே அந்த ஃபுட்டே போடுறோம். அதுலேயே ஒரு மாதிரி நல்லா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கு அவ்வளோ அவசரம்லாம் கிடையாது சீக்கிரமாக வளரணுன்ட்டு. வளர்கிறப்ப வளரட்டும் அவங்கன்ட்டு நம்மக்கிட்ட இருக்க அந்த ஃபுட்டே போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், மணி பிளான்ட்டு வந்து அந்த சின்ன தொட்டியில் அந்த இதுக்கு மாற்றிட்டு இந்த தொட்டியில் இருந்த அந்த பிளான்ட்டை அந்த செடிக்கு மாற்றிட்டோம். பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த நம்ம ஏற்கனவே காட்டியிருப்போம். அந்த கப்பி ஃபிஷ் எல்லாம் வந்து இதில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.